ஒரு குழு தவளைகள் காட்டின் வழியே பயணம் செய்து கொண்டிருந்த போது அவற்றில் 2 தவளைகள் ஆழமான பள்ளத்தில் தவறி விழுந்து விட்டன. மற்ற தவளைகள் எல்லாம் அந்த குழியை சுற்றி திரண்டின்ற போது அது எவ்வளவு ஆழமாக இருக்குது என்று பார்த்துவிட்டு நீங்க தப்பிக்க வழியே இல்லைன்னு அந்த 2 தவளைகள் கிட்டையும் சொன்னாங்க. ஆனா அந்த 2 தவளைகளும் மற்றவங்க பேச்சை காதிலேயே வாங்காம கண்டுக்காம விட முடிவு பண்ணுச்சுங்க. அந்த 2 தவளைகளும் குழியை விட்டு வெளியே குதிக்க முயற்சி பண்ணுச்சுங்க. அவை எவ்வளவு முயன்றும் குழியில் இருந்து வெளியே வர முடியவில்லை. மேலிருந்த தவளைங்க எல்லாம் விட்டுருங்க, உங்களால முடியாதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க வெளியே வரவே முடியாதுப்பா, விட்டுருங்கன்னு மேலே இருந்தவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரு தவளை மற்றவங்க பேச்சை கேட்டு சோர்ந்து போய் விட்டுடுச்சு. கடைசியில ஒரு தவளை மற்றவங்க பேச்சை கேட்டு சோர்ந்து போய் குதிக்கிறத நிறுத்தி கீழே விழுந்து செத்து போச்சு. இன்னொரு தவளை மட்டும் விடாம தன்னோட முழு பலத்தையும் போட்டு மேல மேல குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் மேல இருந்த தவளைங்க எல்லாம் தேய் வழியை பொறுக்காத, சும்மா விட்டுருப்பான்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவன் விடாம இன்னும் வேகமா இன்னும் பலமா குதிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில அவன் குழியில இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான். அவன் வெளியே வந்த உடனே மற்ற தவளைங்க எல்லாம் அவன்கிட்ட, டேய் நாங்க கத்துனது உனக்கு காதுல விழலையா? அப்போ அந்த தவளை அவங்க கிட்ட எனக்கு காது கேட்காதுப்பான்னு சொல்லிச்சு. அவனோ இவங்க எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தத்தான் கத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். வார்த்தையை விடும்போது யோசிச்சு விடுங்க. உங்களை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை தர மாதிரி பேசுங்க. ஒரு சின்ன உற்சாகமான சொல் ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திடும். கஷ்டமான நேரத்துல அடுத்தவங்களோட மனசை உடைக்கிற மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தரை தட்டி கொடுத்து உன்னால முடியும்னு சொல்றவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல்.